திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன், ப்ராக்சியா தான் அவங்க பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுவாங்க. நேரடியா திமுக சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. எந்த பிரச்சனையும் சொல்ல முடியாது. ஆனா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுல ப்ராக்சியா தான். எங்கேருந்து புகார் வருது? யார் மூலமா நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த இது மாதிரி ஆகாய தாமரை மாரி. மேல பூ தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இலை தான் தெரியும். உள்ள போக 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 வேற தேடிட்டு போனா அது எங்கேயோ போகும். இது நீங்க ஒரே கேள்வி தான் நான் கேட்கிறேன். இதுல நஷ்டம் யாருக்கு? பாஜக காரங்களுக்கு நஷ்டம்ங்க. லாபம் யாருக்கு? திமுக காரங்களுக்கு லாபம்ங்க. அப்ப எப்படிங்க லாஜிக்கா இருக்கா சொல்லுங்க? நீதிமன்றத்துக்கு போனாங்க பாருங்க. கொஞ்சம் திட்டமிடுதல் இருந்திருக்கணும். அந்த ஒரு விஷயம் லிஸ்ட்லயே இல்ல. விஜய் தரப்பினர் இத சென்சார் போர்டுலயே இத தீர்த்திருந்தாங்கன்னா, இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கும்னு நான்லாம் வருத்தப்படுறேன். நான் ரொம்ப ஆதங்கப்படுறேன்.